வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 2ல் யூனிட் எக்ஸசைஸ் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் எக்ஸசைஸ் மொதல் 10 சம்மும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்குறோம். பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ப்ரூவ் தட் n ஸ்கொயர் மைனஸ் n டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் n. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன எடுத்தாலுமே அது கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் போட்டோம் அப்படின்னா n ஸ்கொயர் மைனஸ் என்னன்ற ஃபார்மேட்டில் போட்டால் அது 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதான் நான் இங்கே ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். லெட் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் பி அண்ட் ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நம்பர் ஈவன் நம்பராக எடுக்கிறேன். செகண்ட் எடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நம்பர் ஓடு நம்பராக எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஈவன் நம்பர் அப்படின்னா என்னது பாசிட்டிவ் இன்டிஜரு n ஈக்குவல் டு 2k அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஸ் வந்து n ஸ்கொயர் மைனஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னுக்கு பதிலாக 2k போட்டிங்கன்னா 2k ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2kன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2k ஹோல் ஸ்கொயர்ன்றது 4k ஸ்கொயர் மைனஸ் 2k. இதுலேருந்து 2 காமன் எடுங்க. ஸோ 2k மைனஸ் k. கரெக்டாக? ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக 2k போடும்போது இந்த ஸ்கொயர் வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில், ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 டேர்ம் இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போடுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2k ஸ்கொயர்னு போட்டு பழகாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி டேர்ம் வரும்போது ப்ராக்கெட் போட்டு பழகுங்க. அப்போ தான் அந்த ஸ்கொயர் வந்து ப்ராக்கெட்டில் உள்ள 2 டேர்முக்கும் காமன் அப்படின்ற மாதிரி வரும். நம்ம வெறும்னா 2k ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா கேக்கு மட்டும்தான் ஸ்கொயரு, 2க்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் எந்த ஒரு டேர்மும் உள்ள 2 டிவிஷன் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்டை போட்டு ஸ்கொயர் போடும்போது இந்த ஸ்கொயரு 2க்கும் 4க்கும் பொது. ஸோ அப்போ 2 ஸ்கொயர் 4k ஸ்கொயர் மைனஸ் 2k. இதில் இருந்து 2வை வெளியில் எடுக்கிறேன். ஸோ இதுலேருந்து 2 வெளியே போச்சுன்னா ஒரு 2 போச்சுன்னா 2 × 2 4. ஸோ இன்னொரு 2k இங்கே வந்து நிற்கும். ஓகேங்களா? k ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது இதுலேருந்து ஒரு 2 போயிடுச்சுன்னா மைனஸ் k. இப்போ பொதுவாக பாருங்கள் 2 × 2 4k ஸ்கொயர் இருக்கா? 2 × மைனஸ் k மைனஸ் 2k. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு நம்பரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்னது டிவிசிபிள் பை 2. கரெக்டாக? therefore it is divisible by 2. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணக்கூடிய எந்த நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து டிவிசிபிள் பை 2. ஸோ அடுத்தது let every positive integer be an odd number. ஸோ odd number அப்படின்றப்ப இது ஈவன் நம்பர் 2k ஈவன் நம்பர்னால் அதை ஓட மாத்திரம் என்னது அதோட ஒன்று ஆட் பண்ணால் போதுமா? ஸோ அப்போ இந்த n ஸ்கொயர் மைனஸ் n எந்த மாதிரி வரும்? 2k + 1. ஏற்கனவே சொன்னேன் இந்த ஸ்கொயர் போடும்போது உள்ள சிங்கிள் டேர்ம் இருந்தால் தேவையில்லை, நிறைய டேர்ம் இருந்தால் ப்ராக்கெட் போட்டு பழகுங்க அப்படின்ட்டு. ஸோ அதான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? n-க்கு பதிலாக 2k. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா? a + b ஹோல் ஸ்கொயர் = a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். ஓகேங்களா? இது நம்ம வந்து சில இடங்களில் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab டேர்மை மாற்றி எழுதுனா தப்பு கிடையாது. ஸோ எழுதலாம். இப்போ இந்த 2k + 1 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றுறேன். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் என்னன்றது பாருங்கள், நான் இங்கேருந்து ஈக்குவல் டு போட்டு எழுதுனேன். அடுத்த ஸ்டெப் வெறும் ஈக்குவல் டு மட்டும் போடக்கூடாது, இதையும் சேர்த்து எழுதணும். ஏன்னா இடையில ஒரு டேர்ம் எடுத்துகிட்டு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவல் டு இங்கே நான் எழுதுறது இந்த n ஸ்கொயர் மைனஸ் n-க்கு ஈக்குவல் அப்படின்னு இந்த இடத்துல காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ a ஸ்கொயர்ன்றப்ப 2k அப்படின்றதான் a ஸ்கொயர் போட்டிங்கன்னா 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 × a × b. ஸோ 2 × 2 4k, 4k × 1 4k ப்ளஸ் பிக்கு பதிலாக 1 மைனஸ் 2k. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா k ஸ்கொயர் எல்லாத்தையும் தனியாக எடுங்க. இது 4k, இது மைனஸ் 2k ஆட் பண்ணிங்கன்னா 2k ப்ளஸ் 1. ஓகேங்களா? அடுத்தது let every positive integer be an odd number. ஓகேங்களா? ஓடு நம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறேன். போன டேர்மில் x = 2kன்னு போட்டேன். இப்போ இது ஓடு நம்பர் அப்படின்றப்ப அந்த 2k-வோட 1 ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஓடு நம்பர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2k + 1க்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர் மைனஸ் n. ஸோ n-க்கு பதிலாக 2k + 1 போடுறேன். 2k + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n-க்கு பதிலாக 2k + 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு. இந்த ஹோல் ஸ்கொயர்ன்றது 2k + 1 மொத்தத்துக்கும் தான். இது வெறும் 2k + 1, இது 2k + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மொத்த டேர்மில் இருந்து 2k + 1 எடுத்தேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? 2k + 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ கரெக்டு தானே? ஸோ 2k + 1 வெளியே எடுத்துகிட்டேன். இங்கே 2k + 1 மைனஸ் 1 அப்படின்றது எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டையுமே நான் எடுக்கிறேன். அது 2k + 1 இது ப்ராக்கெட் எடுத்து விடுங்க. 2k + 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணுங்கள். ரிமைனிங் என்ன இருக்குது? 2k + 1 × 2k. அதாவது இதை எப்படி நம்ம மைண்டில் ஏற்றலாம் பார்க்கலாம்னா 2 × k. கரெக்டாக? ஸோ ஏற்கனவே பார்த்தா எனி பாசிட்டிவ் இன்டிஜர் மல்டிபிள் பை 2 தென் இட் இஸ் ஆல்சோ மல்டிபிள் பை
டிவிசிபிள் பை 2 ஓகேங்களா. எந்த ஒரு நம்பரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னது 2ஆல் டிவைட் ஆகும். தேர்ஃபோர் ஓட் நம்பர் ஆல்சோ டிவிசிபிள் பை 2 ஓகேங்களா. எப்போ இந்த ஃபார்மெட்டில் எழுதும்போது n² - nன்ற ஃபார்மெட்டில் ஓட் நம்பரை எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 2ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம்மு. A milkman has 175 liters of cow's milk and 105 liters of buffalo milk ஓகேங்களா. கவுஸ் மில்க் வந்து 170 பசுமாட்டு பால், பசுப்பால் வந்து 175, பஃபலோ எருவு மாட்டு பால் வந்து 105. He wishes to sell the milk by filling the two types of milk in cans of equal capacity. அதாவது ஒரே மாதிரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கேனில் தனித்தனியாக இந்த ரெண்டையும் விற்கிறான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 175 லிட்டரு இங்கே 105 லிட்டர் ரெண்டையுமே ஒன்று தனித்தனியாக தான் சேல்ஸ் பண்ணுறான். பட் வந்து கேன் விற்கக்கூடிய அந்த சேல்ஸ் பண்ணக்கூடிய கேன் வந்து ஈக்குவல் சைஸில் தான் இருக்குது. கால்குலேட் த ஃபாலோயிங் கெப்பாசிட்டி ஆஃப் கேன். அப்படி இந்த ஈக்குவலாக இருக்கக்கூடிய கேனோட கெப்பாசிட்டி என்ன, நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க். ஸோ இந்த 175 எத்தனை கேனில் ஊற்றலாம், நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃபலோ மில்க் 105 எத்தனை கேனில் ஊற்றலாம், இதுதான் கொஸ்டின். ஸோ அப்போ 175 105க்கு காமனாக நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டியோட கேனு, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கண்டுபிடிக்க போகிறோம், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதான் ஃபஸ்ட்டு எடுத்து நினைக்கிறேன். ஹச்சிசிஎஃப் ஆஃப் 175, 105. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஈக்விலி டிவிஷன் அல்காரிதம். என்ன, A = BQ + R. இந்த ஃபார்மெட்டில் இதை ஹச்சிசிஎஃப் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு நம்பரை வெளியில் எடுத்து எழுதுகிறேன், லோயஸ்ட் நம்பரை உள்ளே எடுத்து எழுதிடுறேன். ஸோ 175ல் 105 ஒன்று தான் இருக்கும், ரிமைனிங் 70. அகைன் 105ல் 70 எடுக்கிறேன், 1 தான், ரிமைண்டர் 35. 70ல் 35 எடுக்கிறேன், 275, 35 70 + 0. ஸோ அப்போ என்னது ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது தான் 35 ஓகேங்களா. ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த கேன் வந்து கேன் இஸ் 35 லிட்டர்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டால், அந்த 35 லிட்டர்ஸ் மேனிக்க 175 எத்தனை கேனில் ஊற்றலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ 175 35ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 4 5 வரும். 570 35 வந்து 175 ஓகேங்களா. ரிமைண்டர் 0. therefore 5 cans ஓகேங்களா. ஃபார் எதுக்கு, கவுஸ் மில்க் ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் 105. ஸோ 105 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 35ஆல் கண்டிப்பாக 3 தான். 3 cans ஃபார் பஃபலோ மில்க் ஓகேங்களா. ஸோ அவன் ஊற்றக்கூடிய கேனோட சைஸு 35 லிட்டர் தான். இந்த 175 லிட்டரை 35 லிட்டர் மேனிக்க 5 கேனில் ஊற்றலாம், 105 லிட்டரை 35 லிட்டர் மேனிக்க 3 கேனில் ஊற்றலாம் ஓகேங்களா. இதுதான் அவன் கேட்டக்கூடிய செகண்ட் கொஸ்டின். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின். when the positive integers a, b and c are divided by 13 by the respective remainders are 9, 7, 10. Find the remainder when a + 2a + 3c is divided by 30. அதாவது ஏபிசின்னு 3 பாசிட்டிவ் இன்டிஜரு ஒன்றையும் 13ஆல் டிவைட் பண்ணும்போது ஏயை 13ஆல் டிவைட் பண்ணால் 9 ரிமைண்டர், பியை 13ஆல் டிவைட் பண்ணால் 7 ரிமைண்டர், சியை 13ஆல் டிவைட் பண்ணால் 10 ரிமைண்டர். இப்படிப்பட்ட அந்த நம்பரை இந்த ஃபார்மேட்டில் ஆட் பண்ணால் அது 13ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்றப்ப தேர்ட் கொஸ்டின் ஏ = கண்டிப்பாக 13ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது என்ன வருது, 9 ரிமைண்டர். அப்போ 9 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் ஏ கரெக்டாக. ஸோ ஏன்ற இன்டிஜர் இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். என்னென்னா 13ஆல் டிவைட் ஆகும், ஆனால் டிவைட் ஆகும்போது 9 ரிமைண்டர் கிடைக்கும்னாங்க. ஸோ அப்போ 13ஆல் டிவைட் ஆகும், பட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 13 தான், என்னன்னு தெரியாது, அதனால் கேன்னு போட்டிருக்கேன். ப்ளஸ் 9 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் 13ஆல் டிவைட் ஆயிரும், ரிமைண்டர் வந்து 9 வரும். ஸோ அதே ஃபார்மேட்டில் பிக்கு எழுதுகிறேன்.
13m ப்ளஸ் என்ன ரிமைண்டர் சொன்னால் 7. சிக்கு என்ன எழுதுகிறேன் 13n ரிமைண்டர் 10 கொடுத்தான். 13 டிவைட் பண்ணும்போது சிஏ ரிமைண்டர் 10 கிடைக்கும். ஸோ இதை நான் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு அப்புறமா நான் என்ன எழுத போகிறேன், அவங்க கேட்டிருக்க ஃபார்மேட் ஏ ப்ளஸ் 2b ப்ளஸ் 3c இந்த ஃபார்மேட்டில் ஆட் பண்ணால் 13 டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை எடுக்கிறேன். 13k + 9 2 × b 13m + 7 3 × c 13n + 10 ஓகேங்களா. ஸோ 13k + 9 2 × 13 26m + 2 × 7 14 3 × 13 39n + 30. ஸோ இப்போ இந்த KMN ஃபுல்லாக காமனாக வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா 13k 2m ஓகேங்களா. 13ல் 2m தான் ப்ளஸ் 3n ஓகேங்களா. ஸோ இப்போ 13 இந்த டேர்ம் இது மூணுலேயும் 13 வெளியே எடுத்து ரிமைனிங் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 9 + 14 + 30 13k + 2m + 3n ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 30 + 14 44 44 + 9 53 ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த 13 மல்டிபிள் பண்ணக்கூடிய எந்த ஒரு நம்பரும் கண்டிப்பாக 13 டிவைட் ஆகும்ட்டு. ஸோ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 53 13 டிவைட் ஆகுமா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 53 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் தான். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை படி போட்டிங்க அப்படின்னா 53 = 13 × how many 13s வரும். 15க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 13s வரும் ஓகேங்களா. 4 13 போட்டு பார்த்தீங்கன்னா 52 ரிமைண்டர் 0. ஸோ அப்போ 13 4 டைம்ஸ் இருக்குது. ரிமைண்டர் வந்து என்ன இருக்குது, சரி 13 வந்து 4 டைம்ஸ் போட்டோம்னா ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக ஒரு 1 வரும் ஓகேங்களா. ஏன்னா 52 தான் வரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன், இந்த 13 இந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த 1 இங்கே கொண்டு வரேன். ஸோ அப்போ 13ல் how many ones 13 ones ப்ளஸ் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா அப்போ முன்னாடி இருக்கிறது தான் HCF சரிங்களா. ஸோ HCF இப்போ நம்மளுக்கு கேட்கல, 13 டிவைட் ஆகுமான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 13 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. ஸோ கண்டிப்பாக 53யுமே என்னது 13 டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. ஆனால் ரிமைண்டர் 1 வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மெட்டு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஃபார்மெட் ஓகேங்களா. இது கூட தேவையில்லை. ஈக்குவல் டிவிஷனில் அப்படி நம்ம HCF கண்டுபிடிக்க தான் இது தேவை. ஆனால் நம்ம இங்கே வந்து என்னது 13 டிவைட் ஆகுமா 53 தான் பார்த்தோம். ஸோ 53 13 போட்டால் 4 டைம்ஸ் போட்டால் 52 தான், ரிமைண்டர் 1 வரும். ஸோ அப்போ 53 வந்து கண்டிப்பாக ரிமைண்டர் 1 வரும். தேர்ஃபோர் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் மேலே கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதலாம். Find the remainder when is divided by 13. Therefore 1 is the remainder. போதும், இதோட முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகிருக்கீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படியே எழுதலாம். என்ன எழுதுகிறேன், எந்த மாதிரி எழுதுகிறோம்னா the remainder 1 when a + 2b + 3c is divided by 13 ஓகேங்களா. அந்த மாதிரி சென்டென்ஸை கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் 4th சம்மு. சாரி, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 4th சம்மு, இது 3rd சம் ஓகேங்களா. 4th sum, show that 107 is of the form 4q + 3 for any positive integer q. பாசிட்டிவ் கிடையாது, ஃபார் எனி இன்டிஜர் q. ஸோ க்யூக்கு என்ன வேல்யூ போட்டால் வரும் இந்த ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் அப்படியே 107 யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி நான் எழுத போகிறேன் ஓகேங்களா. ஸோ 107 யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி எழுதணும். அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான், கொஸ்டின் மட்டும்தான் நான் எழுதுறேன். 4k + 3 அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுத சொல்லியிருக்கான். ஸோ இப்போ எழுதுங்க 107 = 4 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான். 4ன்னு போட்டோம் அப்படின்னா கோஷன் என்ன வரும், ரிமைண்டர் என்ன வரும் ஓகேங்களா. ஸோ 107 போட்டிங்கன்னா 4 டேபிளில் போட்டிங்கன்னா 2 4s are 8 27 7 6 4s are 24 ரிமைண்டர் 3. அப்போ இங்கே என்ன வரும் 26 ரிமைண்டர் 3 ஓகேங்களா. ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், இந்த 26 இங்கே கொண்டு வந்துடுவோமா. ஆனால் கொண்டு வரலாம். அவன் என்ன கேட்டிருக்கான், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போட்டு q + 3 போட்டான். ஸோ 3க்கு வந்துருச்சு, 4க்கு வந்துருச்சு. அப்போ q = 26 இவ்வளோ தான் அவன் கேட்டிருக்கான். ஃபார் எனி
இன்டிஜர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபார் எனி இன்டிஜர் q. qவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த 107 இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இதுதான் வந்து 4th சம்மு. இவ்வளோ தான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது 5th சம்மு. 5th சம் பாருங்கள். இஃப் m plus 1th term of an AP is twice the n plus 1th term. இது m, இது n, ஓகேங்களா. m plus 1th term of an AP is twice the n plus 1th term. Then prove that 3m plus 1th term is twice the m plus n plus 1th term அப்படின்னு கேட்டிருக்கான், ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டினை நான் அப்படியே எழுத போகிறேன். என்ன கேட்டிருக்கான், m plus 1th டேர்முக்கும் n plus 1th டேர்முக்கு என்ன டிஃப்ரெண்ட், டுவைஸ் த n plus 1th டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்கான், ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன இருக்குது, tn equal to a plus n minus 1 into d, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவை ரெண்டு சைடுமே நான் அப்ளை பண்ண போகிறேன். tm plus 1க்கு பதிலாக a plus nக்கு பதிலாக m plus 1 மைனஸ் 1 அப்படியே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ப்ளஸ் மைனஸ் தான். d equal to 2 into a plus nக்கு பதிலாக n plus 1, அடுத்தது இந்த மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல், ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். a plus md equal to 2 into a plus nd. ஸோ இதை அதே நான் என்ன எழுதுகிறேன், இங்கே இருக்கக்கூடியதில் 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், 2a plus 2nd, ஓகேங்களா. ஸோ a plus md equal to 2a plus 2nd. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏவை மட்டும் ஒரு சைடு கொண்டு வரேன். ஸோ அந்த 2 எந்த சைடு வரும்போது மைனஸ் 2ஏன்னு வரும். அதனால் எனக்கு ப்ளஸில் வரணுன்றக்காக இந்த ஏவை அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ அந்த சைடுக்கு கூட 2a அப்படியே இருக்குது, அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். பட்டு 2a அப்படியே இருக்குது, இந்த ஏ அந்த சைடு போகும்போது மைனஸ் ஏ ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கக்கூடிய md அப்படியே இருக்குது, இந்த nd இங்கிட்ட வரும்போது மைனஸ் 2nd. ஸோ இதை டியை காமனாக எடுங்க, m மைனஸ் 2n, ஓகேங்களா. ஸோ அப்போ 2a மைனஸ் ஏ ஈக்குவல் டு d இன்ட்டு m மைனஸ் 2n, ஓகேங்களா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கா, 3m plus 1th term is twice the m plus n plus 1th term, ஓகேங்களா. ஸோ எடுத்து எழுதுறேன் அப்படியே, t into 3m plus 1th term equal to twice the t into t of m plus n plus 1th term, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். எண்ணுக்கு பதிலாக 3m plus 1 போட்டு பாருங்கள், a plus n minus, ஸோ எண்ணுக்கு பதிலாக 3m plus 1 minus 1 into d. ஸோ to 2 into a plus nக்கு பதிலாக இது ஃபுல்லாக m plus n plus 1 m n minus 1 into d. இந்த ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். ஸோ a plus 3m into d 3md equal to 2 into a 2a ப்ளஸ் m மைனஸ் n கேன்சல், ஓகேங்களா. அந்த 2வை கூட மல்டிபிள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது எம்மும் என் இருக்குது, 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2m, இந்த டி வேறு இருக்குது முன்னாடி, ஓகேங்களா. இல்லை 2 இன்ட்டு எம் இன்ட்டு டி, 2md ப்ளஸ் 2nd, ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்துச்சு. ஒரு ஸ்டெப்பை கம்மி பண்ணி இருக்கேன், நீங்கள் எழுதுறதா இருந்தால் 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எம் ப்ளஸ் என் இன்ட்டு டி, இல்லாட்டி 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எம்டி ப்ளஸ் என்டி, அதுக்கப்புறம் 2 உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர். இப்போ ஏவெல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன், இந்த ஏவை அந்த சைடு கொண்டு போகும்போது 2a மைனஸ் ஏன்னு மாறும். இந்த 3md அந்த சைடு போகும்போது மைனஸ் 3md ப்ளஸ் 2md ப்ளஸ் 2ndன்னு வரும், ஓகேங்களா. மைனஸ் 3md 2md போட்டிங்கன்னா மைனஸ் nd மைனஸ் md, ஓகேங்களா. md ப்ளஸ் 2nd மைனஸ் 3md ப்ளஸ் 2nd போட்டால் மைனஸ் md ப்ளஸ் 2nd, 2a மைனஸ் ஏ, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே எழுதிட்டேன். இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏக்கு பதிலாக இந்த டேர்மை கொண்டு வரலாமா, ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஏக்கு பதிலாக இந்த டேர்மை நான் கொண்டு வரேன். இப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிறது டி இன்ட்டு எம் மைனஸ் என், இதை நான் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள்.
அதான் இந்த ஸ்டெப்பை இது பண்ணிக்கிறேன். ஏ ப்ளஸ் 3md equal to 2 into a plus md plus nd. ஓகேங்களா? இந்த ஏவை அப்படியே எழுதியிருக்கேன். m into d md, n into d nd. ஸோ இப்போ இந்த ஏவுக்கும் இந்த ஏவுக்கும் நான் வந்து என்னது இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃப்ரம் 1 ஏக்கு பதிலாக d into m minus 2n plus 3md equal to m 2 into ஏக்கு பதிலாக d into m minus 2n plus md plus nd. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் வந்து இந்த டியை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். md minus 2nd plus 3md equal to இந்த 2 அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 2dm. ஸோ 3 போட்டிங்கன்னா 2md minus 2 into 2 4. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இந்த ரெண்டு டம் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் இதை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 2d into m 2md 2d into minus 2n minus 4nd. ஓகேங்களா? ப்ளஸ் இந்த 2 வந்து எல்லாத்துக்கும் காமன். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் மல்டிபிள் பண்ணும்போது 2md ப்ளஸ் 2nd. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த md nd எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நான் கொண்டு வர போகிறேன். அதாவது இந்த சைடு உள்ளதை மட்டும் இங்கே ப்ராசஸ் பண்ணுறேன், இது மட்டும் இங்கே ப்ராசஸ் பண்ணுறேன். எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா md ப்ளஸ் 3md 4md minus 2nd equal to 2md 4md minus 4nd plus 2nd minus 2nd. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா? ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், அங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏபி. ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அடுத்தடுத்த டேர்முக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வந்துருச்சு. ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்னது ஏபியில் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னா 6th கொஸ்டின் எக்ஸசைஸ் யூனிட் எக்ஸசைஸ் 2ல். ஓகேங்களா? ஸோ யூனிட் எக்ஸசைஸ் 2ல் இருக்கக்கூடிய 6th கொஸ்டின் ஃபைண்ட் த 12th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி -2 -4 -6 அப் டு -100. இதில் ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம்லேருந்து 12th டேர்ம் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து 12th டேர்ம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக டிஎன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? பட் லாஸ்ட்டு டேர்ம்ன்றப்ப நம்ம டிஎன் ஃபார்மில் டேரெக்டாக போட முடியாது. ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏபி அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஏபி வந்து -100 டாட் 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 -6 -4 -2 இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை ஏவா எடுத்துக்கிட்டா இங்கேருந்து நம்மளுக்கு 12th டேர்ம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? லாஸ்ட் டேர்ம் நமக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் கொடுத்ததுனால இந்த மாதிரி ரிவர்ஸில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஏ ஈக்குவல் டு -100. இது வந்து ஏபின்றப்ப டி வந்து என்னது லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம். ஓகேங்களா? ரெண்டு அடுத்தடுத்த டேர்ம் எடுக்கும்போது நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம் போட்டால் தான் டி. -2 -4 ப்ராக்கெட்டில் போட்டு பழகுங்க. ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால -2 -4 அதாவது லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம் ஈக்குவல் டு என்ன வரும் -2 minus into minus plus 4. ஸோ d equal to 2 கரெக்டாக? வேணா உங்களுக்கு இன்னொரு விட சேஞ்ச் போட்டு வேறு எதுவும் போட்டு பார்க்குறீங்கன்னா கூட d equal to -4 -6. ஸோ -4 + 6 இங்கேயுமே d வந்து 2 தான். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி காமிக்கிறேன். ஒரு தடவை போட்டால் போதும். ஏன்னா அவன் ஏபின்னே கொடுத்துட்டா கண்டிப்பாக டி எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ ஏ ஈக்குவல் டு -100 டி ஈக்குவல் டு 2 கேட்டிருக்கிறது D12. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்க ஃபார்முலா TN ஈக்குவல் டு A + n - 1 × D இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ D12 அப்படின்றப்ப ஏக்கு பதிலாக -100 + n 12 12 - 1 D வந்து 2. ஓகேங்களா? -100 + 11 × 2 -100 + 22 78 -78 1800. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் 12th டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க -78. ஸோ
D12 ஈக்குவல் டு -78. இதுதான் வந்து 6th சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 2ல் இருக்கக்கூடிய 7th சம் தான். 2 APs have the same common difference. ஓகேங்களா, 2 AP இருக்குது, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து சேம். The first term of one AP is 2 and the second of the other is 2, 7. ஓகேங்களா, மொதல் ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் 2ல் ஆரம்பிக்குது, செகண்ட் ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 7ல் ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ தட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 10th term is the same as the difference between their 21st term. அதாவது ரெண்டோட 10th டேர்மையும் எடுத்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதே தான் 21st டேர்முக்கும் டிஃப்ரென்ஸாக வருது. விச் இஸ் த சேம் அஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ கரஸ்பாண்டிங் டேர்ம். ஸோ இது ரெண்டுமே வேறு எந்த டேர்முக்கு எடுத்தாலுமே அந்த டிஃப்ரென்ஸ் தான் அதுவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 ஏபி அப்படின்றதுனால இந்த சைடு AP1 எடுக்கிறேன், இந்த சைடு AP2 எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ AP1 அப்படின்றப்ப நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னது, ஸ்மால் a 2ன்னு கொடுத்துட்டான். இந்த பக்கமும் நான் வந்து 2 வேரியபிள் தான் எடுக்கிறேன், 2 செப்பரேட் பண்ணுறதுனால. இல்லாட்டி நம்ம A1 A2 அப்படி கூட எடுக்கலாம். இது A1 எடுக்கிறேன், இதை A2ன்னு எடுக்கிறேன், 7. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அவன் என்ன கேட்டிருக்கான், நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 10th டேர்ம் அண்டு 10th டேர்ம் சேம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கிவன் டேட்டா கொடுத்ததை எழுதியிருக்கேன். AP1 பொறுத்த வரைக்கும் A = 2, AP2க்கு A = 7 சொல்லிட்டான். அடுத்து T10க்கும் T10. ஓகேங்களா, AP1ஓட T10 ஸ்மால் T10, AP2ஓட T10 ஸ்மால் கேபிட்டல் T10. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த TN = A + n - 1 × D இந்த ஃபார்முலா போடும் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா படி தான் T10 அப்படின்றப்ப என்னுக்கு பதிலாக 10, என்னுக்கு பதிலாக 10 போட்டால் 10 - 1 19 போட்டிருப்பேன். ஓகேங்களா, A வந்து இங்கே இருக்குது, அதே மெத்தட் தான் இங்கேயும் போட்டிருப்பேன். அடுத்து 21st டேர்ம் கொடுத்துருக்கான். ஸோ 21st டேர்முக்குமே ஏவோட வேல்யூ 2, இங்கே வந்து 2 + 20D, இங்கே வந்து ஏவோட வேல்யூ 7, 7 + 20D. அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 10th டேர்ம் அண்டு 21th டேர்ம் இஸ் ஈக்குவல். ஓகேங்களா, அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ நான் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், 10th டேர்முக்கான டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் 21st டேர்முக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ 10th டேர்முக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுறேன், அதான் நமக்கு வசதியாக இருக்கும், எல்லாமே பாசிட்டிவில் வரும். ஓகேங்களா, ஸோ T10ன்றப்போ 7 + 9D. இது இடம் பத்தல, நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா T10 - T10 = 7 + 9D - 2 + 9D. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 7 + 9D மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், -2, இந்த -2 போட்டிங்கன்னா -9D. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா +9D -9D கேன்சல், 7 - 2 5. ஓகேங்களா, கேபிட்டல் T10 - ஸ்மால் T10. 10th டேர்முக்கான டிஃப்ரென்ஸு 5. அதே இது 21st டேர்முக்கான டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா. 21st டேர்முக்கான டிஃப்ரென்ஸு T21 - ஸ்மால் T21 = 7 + 20D - 2 + 20D. ஓகேங்களா, இதில் எந்த டேர்ம் ஃபஸ்ட்டு எந்த டேர்ம் செகண்ட் அப்படின்னு அவன் சொல்லலை. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 10th டேர்ம் அண்ட் 21st டேர்ம் தான் சொல்லியிருப்பான். அதனால் நான் வந்து செகண்ட் ஏபியை ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட் ஏபியை செகண்டும் போட்டிருப்பேன். ஓகேங்களா, ஸோ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 + 20D, இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணி பாருங்கள், போட்டிங்கன்னா -2 - 20D. ஓகேங்களா, +20D - 20D கேன்சல், ஸோ 7 + -2 5. ஸோ T1 - T21. ஓகேங்களா, T21 - T21. ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதிடுறேன். ஃப்ரம் 1 and 2 both are same. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஆனால் வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான், அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், விச் இஸ் த சேம் அஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ கரஸ்பாண்டிங் டேர்ம். வேறு எந்த டேர்ம் எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா, இது 10th டேர்முக்கும் 21st டேர்முக்கு மட்டும் கிடையாது, வேறு எந்த டேர்ம் எடுத்தாலும் இதே தான் வரும்னு சொல்லியிருக்கான். ஸோ அதை தான் நம்ம அடுத்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த கரஸ்பாண்டிங் டேர்ம் அப்படின்றப்ப mth டேர்ம்னு எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ mth டேர்ம் எடுத்தேன் அப்படின்னா Tm = A + m - 1 × D, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்மால் டி கேபிட்டல் டி போட்டாகணும். ஓகேங்களா, ஸோ கேபிட்டல் Tm =
கேபிட்டல் டீனா செகண்ட் ஏபி. செகண்ட் ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ வந்து 7 ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸ்மால் டிஎம் அப்படின்றப்ப ஏ வந்து 2 ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ அப்போ கேபிட்டல் டிஎம் மைனஸ் ஸ்மால் டிஎம் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் 2 ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகேங்களா? ஸோ இப்போ வழக்கம் போல் 7 ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படியே நான் வைக்கிறேன். ஒன்றும் ப்ரெசஸ் பண்ணல. எதுக்காக அப்படின்னா கேன்சல் ஆகும். ஸோ -2 இந்த பக்கம் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி கேன்சல். 7 மைனஸ் 2 வந்து 5. ஸோ அப்போ டிஎம் கேபிட்டல் டிஎம் மைனஸ் ஸ்மால் டிஎம் எந்த நம்பர் எந்த டேர்ம் எடுத்தாலும் அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக 5 தான் 5 தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். மேலே நம்ம கண்டுபிடிச்சா T10th டேர்முக்குள்ள டிஃப்ரென்ஸு T21st டேர்முக்குள்ள டிஃப்ரென்ஸும் சேம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது போக எந்த டேர்முக்கு எடுத்தாலுமே அது 5 தான், அந்த 5 தான் வரும் அப்படின்றது தான் அங்கே கேட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதை காமனாக நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய இந்த 7th சம். ஓகேங்களா? ஸோ இது 7th சம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 2ல் இருக்கக்கூடிய எத்தனாவது சம் பார்த்தீங்கன்னா 8th சம் தான். ஓகேங்களா? ஏ மேன் சேவ்டு 16,500 in 10 years. In each year after the first, he saved ₹100 more than. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் ₹100 எக்ஸ்ட்ரா சேர்க்குறான். ஆனால் மொத்தம் அவன் 10 வருஷத்தில் அவன் 16,500 சேர்த்துருக்கிறான். he did in the preceding year. ஓகேங்களா? அது முந்தின வருஷத்தோட ₹100 எக்ஸ்ட்ரா சேர்க்குறான். how much did he save in the first year? ஃபர்ஸ்ட் இயரில் அவன் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து கிவன் டேட்டா மொத்தம் அவன் வந்து 16,500 எத்தனை வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n = 10 இயர்ஸில். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் ₹100 போன வருஷம் முந்தின வருஷம் சேர்த்ததை விட இந்த வருஷம் ₹100 எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கிவன் டேட்டா. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஏ ஈக்குவல் என்ன ஃபஸ்ட் இயரில் அவனோட சேவிங்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ்என் அப்படின்னாலே என்ன ஃபார்முலா? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்குரிய எஸ்என் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை போடுங்க. எஸ்என் வந்து 16,500, n வந்து 10/2, 2 இன்ட்டு ஏ தெரியாது. ஸோ என்னோட வேல்யூ 10 மைனஸ் 1, டி வந்து 100. ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 5, 2a ப்ளஸ் 10 மைனஸ் 1 9, 9 இன்ட்டு 100 900. ஓகேங்களா? ஸோ 16,500. இப்போ ஒரு சின்ன ஒரு சாட்ரிக்கு என்ன அப்படின்னா, ஈக்குவல்ட்டி இருக்கு இல்லையா? ஈக்குவல்ட்டிக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேம் நம்பர் இருந்தால் கட் பண்ணலாம். ஓகேங்களா? சேம் மல்டிபிள்ஸில் இருந்துச்சுனாலும் கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 இருக்குது. 155. இதில் எத்தனை 5 இருக்குன்னு பாருங்கள். 3 5s are 15, அகைன் 3 5s are 15, 00 சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 5 கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எவ்வளவு 3,300 அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுத்து எழுதுறேன். இந்த 2a இந்த சைடு அப்படியே வச்சுருக்கேன். இந்த 900 மட்டும் இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ 3,300 மைனஸ் 900 ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா 2,400 அப்படின்ற ஆன்சர் வரும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா 2a = 2,400. a = எவ்வளவு 2,400 டிவைடட் பை மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். கட் பண்ணிங்க அப்படின்னா 1,200. ஸோ a = 1,200. அவன் ஃபஸ்ட் இயரில் சேவ் பண்ண ஆரம்பித்த அமௌண்ட் வந்து ₹1,200. இதுதான் கொடுத்துட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கொஸ்டின் வந்து ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். நம்மளுக்கு அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். எதுவுமே கஷ்டம் கிடையாது. எல்லாமே ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் மார்க் எல்லாத்துலேயும் வாங்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th sum. Find the GP in which the second term is square root of 6 and the 6th term is 9 square root of 6. 9 into square root of 6. ஓகேங்களா?
செகண்ட் டேர்ம் சிக்ஸ்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஜிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஜிபி ஈக்குவல் என்ன, செகண்ட் டேட்டா வந்து ஏஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6, சிக்ஸ்த் டேட்டா வந்து ஏஆர் பவர் 5 இன்ட்டு 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் என்னது, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக நான் 2 போட்டேன்னா இது வரும், எண்ணுக்கு பதிலாக 6 போட்டேன் அப்படின்னா இது வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஜிபி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜிபி கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஏ தெரிஞ்சிருந்து ஆர் தெரிஞ்சால் போதும், ஜிபி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாகவும் இதை நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனாகவும் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி நான் போட்டேன் அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் 5 டிவைடட் பை ஏ இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஓகேங்களா. ஸோ இந்த சைடு ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் 6 கேன்சல் பண்ணிவிட்டேன். ஸோ ஏ கேன்சல் பண்ணிவிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கும், ஏ ஆர் பவர் 5 டிவைடட் பை ஆர்னா எதுவுமே இல்லை, என்ன அர்த்தம்ல 1 இருக்குது பவரில். ஸோ அப்போ என்ன அர்த்தம், நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த அடுத்த ஸ்டெப்பு நான் கவர் ஆகணுன்றக்காக பக்கத்தில் எழுதுறேன், 1/1 எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ ஏ இன்ட்டு ஏல ஆர் பவர் 5 இருக்குது, இந்த 1 வந்து மேலே வரும்போது -1ன்னு வரும். ஸோ இங்கே வந்து 9. ஓகேங்களா. ஸோ ஆர் பவர் 5 - 1 = 9, 5 - 1னா 4, ஆர் பவர் 4 = 9. அப்போ ஆர் ஈக்குவல் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, ஆர் ஸ்கொயர் ஃபஸ்ட் எடுங்க. ஆர் ஸ்கொயர் அப்படின்னா டபுள் சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ 9 = 3. ஓகேங்களா. ஸோ ஆர் ஸ்கொயர் = 3 அப்படின்னா அகைன் ஆர் மறுபடியும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸோ இதுதான் வந்து R3. இதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஆர் = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம போட்டாகணும். ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸு கரெக்டான நம்பர்ஸ் இருந்தால் நம்ம போட்டிருக்கணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னது இது, ஜிபி தான். ஸோ அப்போ ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத நம்ம பார்த்து போடணும். ஸோ இப்போ பாருங்கள், அவன் கேட்டிருக்க ஜிபி. ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுக்கு போட்டுறோன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ -√3 இன்ட்டு -√3 என்ன வரும், √3 இன்ட்டு √3 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்போ -√3 இன்ட்டு -√3 ஆன்சர் வந்து 3ன்னு வரும். அதே இது √3 இன்ட்டு +√3 இன்ட்டு +√3 3 இன்ட்டு 3 3 தான் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் 3 தான் வருது, ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் 3 தான் வருது. அப்போ 3யை நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும், -√3 இன்ட்டு -√3 வரலாம், இல்லாட்டி +√3 இன்ட்டு +√3 வரலாம். ஸோ இதுக்காக தான் இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று +√3 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா -√3 இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம அந்த போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர் தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ சப் ஆர் = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன் ஏ. ஓகேங்களா. ஏல அப்ளை பண்ணி பாருங்கள். சரி, ஏன்றேன், ஏதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ ஏ இன்ட்டு ஆர் = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஆருக்கு பதிலாக நான் வந்து இந்த ஏவை இங்கே கொண்டு வரேன், ஆரை வந்து கீழே கொண்டு போகிறேன். ஸோ டிவிஷனில் வரும்போது இடம் பத்தாதனால ஒரு ஸ்டெப்பை கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ ஆர் இந்த சைடு வந்து டிவிஷனில் வரும். ஸோ ஆர் இங்கே போடும்போது ஆருக்கு பதிலாக √3 போடுறேன். ஓகேங்களா. √3. ஸோ இந்த இடத்துல ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ +√3 போட்டேன் அப்படின்னா இங்கே இடத்துல ப்ளஸ் தான் வரும். √6 டிவைடட் பை √3. எத்தனை √3 வந்து √6ன்னு வரும், ஸோ 2√3. ஓகேங்களா. ஸோ அப்போ கட் பண்ணால் 2ன்னு வரும். ஸோ ஏ = 2, ஆர் = +√3. ஓகேங்களா. இதே மாதிரி ஆர் சப் ஆர் -√3 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், ஏ இன்ட்டு ஆர் √6, ஏ √6 டிவைடட் பை √3 மைனஸில் வரும். ஸோ கீழே மேலே ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் இருந்தாலும் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், மைனஸில் தான் வரும், -2. ஸோ இங்கே வந்து ஏ = 2, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏ = +2, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏ = -2. அதாவது ஆரோட வேல்யூ -3 √3 ஆக்கும்போது ஏவோட வேல்யூ -2, ஆரோட வேல்யூ +√3 ஆக்கும்போது ஏவோட வேல்யூ +2. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஜிபி எழுதலாமா, தேட் ஃபோர் த ஜிபி, இதுக்கு ஒரு ஜிபி இதுக்கு ஒரு ஜிபி அப்படி தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஜிபிக்கான ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1. ஓகேங்களா. ஆர் பவர் 1 ஆர் பவர் 2 அப்படி போயிட்டே இருக்கும். சாரி, n-1 டேட்டா போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏவோட டேட்டா 2, ஏ இன்ட்டு ஆர்ன்றப்ப ஏவோட டேட்டா 2, ஆரோட டேட்டா √3, கம்மா ஏவோட டேட்டா 2, ஆரோட டேட்டா √3 ஹோல் ஸ்கொயர் டாட் இதுக்கான ஜிபி. ஓகேங்களா. ஸோ அதே இது இப்போ இந்த சைடுக்கு ஜிபி நான் போட்டு பார்க்குறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா ஏன்றப்ப -2, ஏஆர்ன்றப்ப -2 இன்ட்டு -√3. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -2 இன்ட்டு -√3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் வரும். கம்மா போட்டு டாட் 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 போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √3. ஸோ இது -√3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப ஆக்சுவலாக மைனஸுக்கு இந்த ஸ்கொயர் உண்டு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். √3 ஹோல் ஸ்கொயர் நான் அப்படியே எழுதுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல -2 எழுதுவேன். இந்த மைனஸ் ஸ்கொயரில் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இது வந்து ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜிபிக்கு வித்தியாசம் இருக்கா? இது எல்லாமே பாசிட்டிவ். இதில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல ஆர் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருந்தால் ஜிபி இந்த மாதிரி வரும், மைனஸாக இருந்தால் ஜிபி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே கன்சிடர் பண்ணணும். இப்போ கொஞ்சம் இடம் பத்தலை, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதினேன். நீங்கள் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும். நீங்களாவே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சம்மு நம்ம 10th சம் பார்க்க போகிறோம். 10th சம்க்கான கிவன் டேட்டாவை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ கொஸ்டினை ஒரு ரீட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10th சம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் எ மோட்டார் சைக்கிள் டிப்ரிசியேட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 15% பெர் இயர். அதாவது அந்த வண்டி மோட்டார் சைக்கிளோட ரேட்டு பார்த்தீங்க டிப்ரிசியேட் அப்படின்னா குறையுது 15% பெர் இயர். ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த ரேட்டு ஒரிஜினல் ரேட்டோட 15% குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 50,000 ஃபஸ்ட்டு வண்டியை வந்து 50,000 வாங்குறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் அதோட 50,000த்தில் 15% குறையுது அப்படின்றப்ப 7,500 குறையுது அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம். 15% ஆஃப் 50,000 அப்படின்னா 75 ருபீஸ் 75,000 சரி 7,500 அப்படின்னு வரும். ஸோ அதை மைண்டில் நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 15% ஆஃப் த ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகேங்களா? அதுலேருந்து டிப்ரிசியேட் ஆகுது. வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த மோட்டார் சைக்கிள் 3 இயர்ஸ் ஹன்ஸ். 3 இயர்ஸ் ஹன்ஸ்னால் 3 வருஷத்துக்கு அப்புறம் 4th இயரில் அதோட வேல்யூ என்ன? விச் இஸ் நவ் பர்ச்சேஸ்டு ஃபார் 45,000. ஓகேங்களா? ஸோ ஏன்றது 45,000, 4th இயரில் n ஈக்குவல் டு 4th இயர். ரேட் ஆஃப் இந்த டிப்ரிசியேஷன் வந்து ரேஷியோ. ஸோ அது வந்து எவ்வளோ குறையுது அப்படின்னா 15% குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 15% தான் நம்ம கவனமாக எடுக்கணும். அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா டிஎன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம உள்ள அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆர் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ இது வந்து குறையக்கூடிய அமௌண்ட் தான், டிப்ரிசியேஷன் தான். ஓகேங்களா? ஒரிஜினல் ஆர் எவ்வளவு அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ -15%ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இது அப்படியே எக்ஸாக்டாக நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயரில் ஃபஸ்ட் இயரில் ஏ சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதே இது செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 45,000 இதில் இருந்து 15% குறையுது. எதோட 15%? இந்த 45,000ஓட 15%. ஸோ அப்போ 45,000ல் இருந்து 15% குறையுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சு எழுதணும். ஓகேங்களா? டைரெக்டாக 15%ன்னு மைனஸ் போட்டு 15/100 அப்படின்னு போட்டு எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 45,000 இதில் இருந்து 45,000ல் 15% குறையுது. இதுதான் அர்த்தம் இதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வெளியில் எடுக்கிறேன். இந்த 45,000 அப்படியே வெளியே எடுக்கிறேன். ரிமைனிங் என்ன வரும்? 1 மைனஸ் இந்த 45,000 வெளியே போயிட்டேன். ஸோ இதுக்கு பதில் 1, இதுக்கு பதில் என்ன வரும்? 15/100. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். டிவைடட் பை 1 இருக்குது. ஸோ மேலே கீழே 100ஆல் போட்டேன் அப்படின்னா 100 மைனஸ் 15 85 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 15,000 இன்ட்டு 85/100 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் இயர். அதே இது தேர்ட் இயர் அப்படின்றப்ப அது எந்த மாதிரி மாறும்? ஸோ இதே கான்செப்ட் தான். 45,000 இன்ட்டு 85/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறும். ஸோ இதே இது ஃபோர்த் இயர். அவன் கேட்டிருக்கிறது ஃபோர்த் இயர். ஓகேங்களா? ஸோ 45,000 85/100 ஹோல் கியூப். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? 45,000 0.85 ஹோல் கியூப் எழுதலாமா? ஸோ டிவைடட் பை 100ன்றப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி முன்னாடி வைப்போம். ஸோ அதான் வச்சுருக்கேன். ஹோல் கியூப் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன்னா ருபீஸ் அமௌண்ட்டில் கேட்டுருக்கான். அதனால் 45,000 இந்த 0.85 கியூப் அப்படின்றத 0.85 0.85 தானே கான்செப்ட்.
ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே நான் வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ இது 45,000 அப்படியே வரும். இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 614125 அப்படின்ற ஒரு ஆன்சர் வரும். சைடில் நான் போட்டு பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் டைரெக்டாக எழுதுகிறேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா 45,000 இன்ட்டு 0.614125 அப்படின்றத மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2763 ஓகேங்களா. 27,635.625 ருபீஸ் அப்படின்னு வரும். ஸோ ஒரிஜினல் அமௌண்ட்டை எழுதணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே 27,636 அப்படின்றது தான் ருபீஸாக எழுதணும். ஸோ ஃபோர்த் இயரில் த மோட்டார் சைக்கிள் ப்ரைஸ் வந்து 27,636 ருபீஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம வேலையே இல்லை. என்ன ஒன்றுனா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக எடுக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு சம் ஏற்கனவே எக்ஸாம்பிளில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம் எக்ஸசைஸில், ப்ரீவியஸ் எக்ஸசைஸில். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 45,000ல் 15% டிடக்ஷன் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்போ 45,000 ஒரிஜினல் அமௌண்ட்டு, இதுலேருந்து டிடக்ஷன் ஆகக்கூடிய அமௌண்ட்டு 45,000ல் 15%. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த சம்மு கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.